அவை விதியின்படி ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே தவிர பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொய் என்ற சொல் அவையில இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மைக்கு மாறாக என்ற சொல்ல பயன்படுத்தணும். நாங்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தாங்க. பொய் என்ற வார்த்தையெல்லாம் நீக்கினாங்க. சட்டமன்றத்தில் அமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது பொய் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு பேசியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை. ஓகே, உண்மைக்கு மாறாம. சாரி. மைக் கொடுங்க மாண்புமிகு உறுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையினுடைய மரபுகளின் அடிப்படையில் பேரவையில் ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே ஒழிய பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்பது அது அல்ல. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதை போல பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை வயக்குமின்னு ஒரு குரலை நான் சொல்றேன்னா இதுல பொய் என்ற வார்த்தை ஒன்று எடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவை விதியின்படி ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே தவிர பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. அதனால அமைச்சர் அவர்கள் சொல்வதிலே அதில் நீக்குவதற்காக எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க என்ன சொல்லுங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொய் என்ற சொல் அவையில இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மைக்கு மாறாக என்ற சொல்ல பயன்படுத்தணும். நாங்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தாங்க. பொய் என்ற வார்த்தையெல்லாம் நீக்கினாங்க. அதனால ஏற்கனவே இருக்கின்ற மரபை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். நிதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.